விளைநிலங்களில் ஓயாத வனவிலங்குகளின் அட்டகாசம். பயிர்களை பாதுகாக்க வனவிலங்குகளுடன் மல்லு கட்டி வரும் விவசாயிகளின் துயரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலைச்சாரலோடு தென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான வடகரை, இளஞ்சி, கடையநல்லூர், புளியங்குடி, கடையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மா, தென்னை, வாழை, எலுமிச்சை, நெற்பயிர்கள் உள்ளிட்டவை ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு சாகுபடி செய்யப்படுகிறது. வன பகுதியை ஒட்டிய மலையடிவார பகுதிகள் என்பதால் காட்டு யானைகள், காட்டு பன்றிகள், மான்கள், சிறுத்தை என வன விலங்குகளின் படையெடுப்பு கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. வியர்வை சிந்தி விளைவித்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடியில் துவம்சம் செய்து விவசாயிகளை நடுத்தருவில் நிறுத்தி விடுகின்றன. வன விலங்குகளால் பாதிக்கப்பட்ட பயிர்களின் புகைப்படம், அதில் விவசாயி நிற்கும் புகைப்படம், பாஸ்போர்ட் புகைப்படம், கிராம நிர்வாக அலுவலரின் அடங்கல் சான்றிதழ், பத்திர ஆவண நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், பட்டா நகல் உள்ளிட்ட 9 ஆவணங்களை கொடுக்க வேண்டும். இழப்பீடு பெற அரசு கடும் விதிமுறைகளை வகுத்து இருப்பதால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு அரசு இழப்பீடு என்பது எட்டாக்கனியாக உள்ளது. அரசு வழங்குவதாக கூறும் இழப்பீடே வேண்டாம் என்று விவசாயிகள் கூறும் அளவிற்கு அவர்களை அலைக்கழிப்பதே யதார்த்தமான உண்மை. தென்காசி மாவட்டம் புதிய மாவட்டம் கொஞ்சம் 5 வருஷமா ஆயிடுது. ஏன்னா வனவலங்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாலே இந்த யானைகள் வனவலங்கான காட்டு யானை, ஆட்டிகள், சிறுத்தைகள் போன்ற வனவலங்குகள்லாம் வனத்துக்கு நாங்கள் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கையிலே பல்வேறு கோரிக்கை விவசாய சங்கங்கள், பொதுமக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மாவட்ட நிர்வாகத்தில் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவங்க என்னன்னாங்கன்னா ஒரு சோலார் பென்ஸ் முதல்ல போட்டாங்க. அந்த சோலார் பென்ஸ் போடையில நாங்கள் சொன்ன விவசாயிகள்லாம் சொன்னோம், ஐயா இந்த யானையை பூரா உள்ள பற்றிட்டு சோலார் பென்ஸ் சொன்னோம். ஆனால் எங்களுடைய விளைநிலங்களுக்குள்ள யானையை பூரா விட்டுட்டு சோலார் பென்ஸ் போட்டாங்க. தொடர்ந்து எங்களை அச்சுறுத்தி அப்போ எங்களுக்கு வேலையாட்கள் கூட, பணியாட்கள் கூட எங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. இப்படி பிரதான சாலை, மேட்டுக்கால் சாலை, கல்கோணம் சாலை, சாலைகளுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்க்க கூட்டத்தில் வனவிலங்குகளின் அட்டகாசத்தையும் அதனால் ஏற்படும் சேதங்கள் குறித்து விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிப்பதும், அதிகாரிகளும் அதை அமைதியாக கேட்பதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஒலிபெருக்கி மூலம் சத்தம் எழுப்புதல், பட்டாசு வெடித்தல் என வனவிலங்குகளை விரட்ட விவசாயிகள் பல யுக்தியை கையாண்டும் தீர்வு கிடைத்தபடி இல்லை. அகழிகள் தோண்டுவது, மின்வேலிகள் அமைப்பது என அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பராமரிப்பு இல்லாமல் பயனற்ற நிலையிலேயே உள்ளது. யானைகள் கூட்டம் கூட்டமாக வனப்பகுதியை விட்டு வெளியேறி விளைநிலங்களிலேயே ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் வனப்பகுதிக்குள் செல்ல யானைகள் மறுக்கின்றன. விளைநிலங்களை தொடர்ந்து தற்போது ஊருக்குள் படையெடுக்க தொடங்கியுள்ளது யானைகள். வனத்துறை ஒரு பக்கம் நிற்கிது, விவசாய ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அது அடுத்து வேறு வழியில் வந்துடுது. இப்போ வனத்துறை ஒரு பக்கம் நிற்கிறாங்கன்னா வேறு வழியில் வருது. இந்த பக்கம் இன்னைக்கு இங்கே வந்திருக்குன்னா மறுநாள் அது அடுத்த வழியில் வருது. அதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அது முறையான களக்காட்டு ஏரியாவில் அகழி தோடு மாதிரி தோணுனாக்க வடகரையில் எங்கள் கருப்பசாமி கோயில் சின்னக்காட்டு மலை வரை ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்து அளவு அகழி தோண்டாத அளவில் நிறுத்த முடியாது. முழுமையாக நிர்வாகம் தமிழ் அரசும் ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறது. உயிரை பணயம் வைத்து பயிர்களை வன விலங்குகளிடம் இருந்து பாதுகாக்க போராடும் சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் முறையிட்டால் வனவிலங்குகள் சாப்பிடாத பயிர்களை சாகுபடி செய்யுமாறு அறிவு மிகுந்த அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். வனவிலங்குகள் சாப்பிடாத பயிர்கள் எவை என்று பட்டியலிட்டு கொடுங்கள், அதையாவது பயிரிடுகிறோம் என்று விவசாயிகள் கேட்கிறார்கள். அதிகாரிகளிடம் இருந்து பதில் கிடைத்த பாடில்லை. விவசாயத்தில் ஆட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு போதிய விலையின்மை போன்ற நெருக்கடிகளுக்கு மத்தியில் விவசாயம் செய்தாலும் வனவிலங்குகளுடன் மல்லுக்கட்டி உயிரை பணயம் வைத்து விவசாயம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள். வனவிலங்குகள் 300 வாழை, 400 வாழை, 1000 கணக்கில் சேதப்பட்டிருக்கு. இந்த விவசாயத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் 140 ரூபா செலவழித்து எங்களுக்கு 400 ரூபா கிடைக்கக்கூடிய டேத்தில் யானை அம்புட்டி அடிச்சுட்டு போகையில் எங்களுக்கு வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிக்கப்படுது. இதில் அனாதியில் அம்புலத்துக்கு பக்கத்தில் 6 ஏக்கர் விவசாயம் பண்ணுங்க.
இங்கே ஒரே ஆணை சொல்லியே ரொம்ப டெய்லி 4 ஆணம் 5 ஆணம் வந்து டெய்லி உழைப்பிட்டு தான் இருக்குது. நம்மளை முடிச்சு காவலாக ரைட் அடித்தா வந்து விரட்டுது. இது ரொம்ப பெரிய இதாக இருக்குது. இது அரசாங்கம் ஒன்றும் முடிவு ஒன்றும் எடுக்க மாட்டேங்குது. பண்ணி அதுக்கு மேலே வந்து 10, 50, 20 வந்து பன்னிக்காடு வந்து உழைக்கி ஒரே வேஜையும் பண்ண முடியலை. 6 ஏக்கர் பண்ணியிருக்கேன். நானும் டெய்லி நட்டையிலேருந்து டெய்லி ரைட் அடித்து முடிச்சு தான் பார்க்க. இந்த நாள் நைட்டு ரேசை 4 மணிக்கு வந்து ரேசை படுத்திருக்கேன். அதுக்குள்ள வந்து பண்ணி உழைக்கிட்டு போயிடுது. ஆனால் அதுக்கு பெருத்தால வருது. ஆணையும் பண்ணி ரொம்ப சல்லியம் பண்ணுது. இன்னும் எங்களால் வேஜம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வன விலங்குகளின் அட்டகாசத்தில் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் சிறு விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு நிலத்தை விற்று விடுகிறார்கள். இதனை வாங்கும் கேரளாவை சேர்ந்தவர்கள் அதில் மின்வேலி அமைத்து சுற்றுலா சொகுசு விடுதிகள் கட்டி விவசாயம் செய்ய அதில் அகதிகளாக கூலி வேலை செய்யும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவதுதான் அங்குள்ள கள நிலவரத்தின் மற்றொரு பக்கம். யானைகள் வனப்பகுதிக்குள் ஏன் செல்ல மறுக்கிறது? அப்படி வனப்பகுதிக்குள் என்ன நடக்கிறது என்று கேள்வி எழுப்பும் விவசாயிகள் யானைகளை பிடித்து சென்று அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் விட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அகழிகள், மின்வேலிகள் அமைப்பதற்கு நிதிகளை ஒதுக்க வேண்டும். வனத்துறையினருக்கு பாதுகாப்பு வாகனங்கள், ட்ரோன் கேமராக்கள் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் இருந்து தென்காசி தனி மாவட்டமாக பிரிந்ததை தொடர்ந்து தென்காசிக்கு என மாவட்ட வன அலுவலர் இன்னும் நியமிக்கப்படாமலே உள்ளது. உடனே மாவட்ட வன அலுவலரை நியமித்து விளைநிலங்களில் வனவிலங்குகள் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். குறை தீர்க்கும் கூட்டங்களில் விவசாயிகள் தங்கள் கோரிக்கையை வேதனை மிகுந்த வழிகளாக சொல்லுகிறார்கள். அதை கேட்டு பழகிக் கொண்ட அதிகாரிகளுக்கு தீர்வு காண முடியவில்லை. காரணம், விவசாயிகளின் வலிகள் அவர்களுக்கு தெரியவில்லையோ என்னமோ. வன விலங்குகள் தொல்லையில் இருந்து எப்போது விடுதலை கிடைக்கும் என்று வடிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார்கள் நிம்மதி இழந்த விவசாயிகள். சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் சம்பத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.